ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் நலுங்கு மாவு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் இந்த இன்ஸ்டன்ட் நலுங்கு மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். கலர் கம்மியாக இருக்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நலுங்கு மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்க வச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே நல்லா கலர் ஆகிடுவாங்க. ஃபேஸ் டல்லாக கலர் கம்மியாக இருக்கிறவங்களும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகி நல்லா கொஞ்ச நாளில் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்லா கலர் ஆகிடுவீங்க. நலுங்கு மாவு அப்படின்னாலே எல்லா பொருட்களையும் வாங்கி நெல்லில் காய வச்சு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி அதெல்லாம் பெரிய வேலை. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். நான் இதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாட்டு மருந்து கடைகளில் தான் வாங்கியிருக்கிறேன். எப்போவுமே நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினலாக விற்கக்கூடிய கடைகளில் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் பாசிப்பயிறு மாவு எடுத்துருக்கிறேன். பாசிப்பயிறு மாவு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களையும் நான் ஒரே அளவு டேபிள் ஸ்பூனால் தான் அளக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டையும் ஒரே அளவு ஸ்பூனால் அளந்துக்குங்க. பாசிப்பயிறு மாவு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ எடுத்துருக்கிறேன். இது கூட இப்போது முல்தானி மெட்டி பவுடர். முல்தானி மெட்டி உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும், ஒயிட் கலர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. முல்தானி மெட்டி பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் சரும நிறத்தை அதிகரிக்க சொல்லப்பட்ட ஒரு பொருள் தான் முல்தானி மெட்டி. அடுத்ததாக சந்தனம் பவுடர். சந்தனம் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சந்தனமானு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஏன்னா சந்தனம் பவுடர் உங்களுக்கு ரேட்டு அதிகமாக இருக்கும். சந்தனம் பவுடர் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் டல் கலரில் தான் இருக்கும். ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்தனம் பவுடர் நல்ல ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். அது ஒரிஜினல் சந்தனம் பவுடர் கிடையாது, அது மிக்சிங்கு. ஸோ அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த சந்தன பவுடரை வாங்காதீங்க. இந்த மாதிரி டல் கலரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சந்தன பவுடரான்னு கேட்டு வாங்க. கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். சந்தன பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ப்ளஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சந்தன பவுடர் கூட சேர்த்துக்கலாம். விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ரோஸ் பவுடர். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரோஸ் பவுடரும் அப்படித்தான். உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக தான் இருக்கும். ரோஸ் பவுடர் அப்படிங்கிறதுக்காக ரோஸ் கலர்லாம் இருக்காது. அதுக்கடுத்ததாக ஆவாரம் பூ பவுடர். ஆவாரம் பூவும் உங்களுக்கு அப்படி தான் நல்லா கலர் கொடுக்கும். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கூட நீங்கள் கடலை மாவு சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு கடலை மாவு கலரை டல் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கடலை மாவை சேர்க்காதீங்க. அரிசி மாவு வேணும்னா அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். இது கூட கோல்டன் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம கலரை மினுமினு பார்க்கும். கஸ்தூரி மஞ்சள் 1/4 டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு பாடி கலர் அந்த லைட் எல்லோ கலர் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜஸ்ட் கம்மியாக சேர்த்தோம்னா தான் அந்த மினுமினுப்பு மட்டும் நமக்கு கிடைக்கும். கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லா பவுடர்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ட்ரை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸிங் ஆயிரும். ஸோ இன்ஸ்டன்ட் நலுங்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒன்றுமே ஆகாது. நல்லா புது ஐட்டம்ஸாக பார்த்து நீங்கள் வாங்குங்க. ரொம்ப ஓல்டு ஐட்டம்ஸ் பார்த்து வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வண்டு வந்துடும். அதனால் புது ஐட்டமானு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. தேவையான போது நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பவுடர்லேருந்து கொஞ்சம் போல் எடுத்துக்குங்க. அதை பால், தயிர் அல்லது தண்ணி இந்த 3ல் ஏதோ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி. ஸோ குழந்தைங்களுக்கு உடம்பு முழுக்க பூசி நீங்கள் குளிக்க வைக்க போகிறீங்கன்னா தயிரை போடாதீங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியோ அல்லது பாலோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. குழந்தைங்களுக்குன்னா ஒரு குளிக்க போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களை குளிக்க வைங்க. பெரியவங்களாக இருந்தால் ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கைக்கு காலுக்கு தெரிகிற மாதிரி இடங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிடுங்க. வாரத்துக்கு 2 முறை இந்த நலுங்கு மாவை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் கிடைக்கும். நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் நலுங்கு மாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.